Hi guys, welcome to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரா ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 4 May 2026 அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா ஓமாஹா நெப்ராஸ்காவில் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமியோட ஓப்பன் சேலஞ்சை வந்து யார் அக்செப்ட் பண்ணா, நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜேக்கப் ஃபாட்டுக்கு நடுவில் நடந்த கான்ட்ராக்ட் சைனிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் ஷோவில் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம பேக் ஸ்டேஜில் காமிக்கிறாங்க ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்படியே நடந்து வராரு கோவமாக. பின்னாடியே நம்ம மொட்டை மாமா ஆடம் பியர்ஸ் வந்து அவரை வந்து இப்போ டைம் கிடையாது, உங்கள் டைம் கிடையாது, நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் வந்து பக்கத்தில் வந்து என் மியூசிக் ரெடியாக வைங்க, போடுங்க மியூசிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் நம்ம மொட்டை மாமா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜேக்கப் பாட்டு வந்து இன்னும் வரல, அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சரி ரோமன் ரெயின்ஸ் திரும்புறாரு. பார்த்தா செத்ராலின்ஸ் நிற்கிறாரு. செத்ராலின்ஸ் வந்து தள்ளு வழிவிடு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே செத்ராலின்ஸ் மியூசிக் அடிக்குது, பர்ன் இட் டவுன் அப்படிங்கிற மாதிரி. க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு என்ட்ரன்ஸ் மியூசிக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா வர அப்படியே பின்னாடியிலேருந்து ஓடி வந்து நம்ம பிரான் பிரேக்கர் அவரை போட்டு மொத்துன்னு மொத்துறாரு. அட்டின்னு அடிச்சு அவரை ஸ்டீல் ஸ்டெப்ஸில் தள்ளி விட்டு அந்த பேரிகேடில் தூக்கி போட்டு அப்படியே ஒரு ஸ்பியரை போட்டு அப்படியே படுக்க வச்சிடுறாரு. ஸோ படுக்க வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடிச்சோடனே திருப்பி பேக் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே நிற்கிறாங்க. லிவ்வக்கா, அப்புறம் நம்ம ரெக்கல் ராட்ரிகஸ், அப்புறம் ராக்ஸான் பெரஸ் எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டே மெம்பர்ஸ் அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. லிவ் மார்கன் வந்து ராக்ஸான் பெரஸை பார்த்து சொல்கிறாங்க, எல்லாம் சரி, நீ ஏன் லாஸ்ட் வீக்கு ஃபின் பேலர் உங்ககிட்ட வந்து பேசினது எங்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க லிவ் மார்கன். அதுக்கு வந்து ராக்ஸான் பெரஸ் சொல்கிறாங்க, அது சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, நானே அவனை அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லிவ் மார்கன் சொல்கிறாங்க, நீ எந்த சீக்ரெட்டுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் டே கிட்ட இருந்து மறைக்கக்கூடாது, நீ வந்து நான் வந்து அதை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து தெரிய வேண்டியதாக போச்சு, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ராக்ஸான் பெரஸ் சொல்கிறாங்க, நான் இன்னமே எல்லாமே சொல்லிடுறேன், இன்னமே எதுவுமே மறைச்சி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராக்ஸான் பெரஸ் சொல்கிறாங்க. அதுக்கு லிவ் மார்கன் வந்து நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ராக்ஸான் பெரஸ் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, இன்னமே நான் எந்த சீக்கிரட்டையும் ஒழிச்சு வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே முடிய அவங்க லிவ் மார்கன் சொல்கிறாங்க, ஃபின் பேலரை வந்து ஜேடி மெக்டனா வந்து பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அந்த மேட்ச் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் என்ட்ரன்ஸ் நடக்குது, அப்படியே ஜேடி மெக்டனா வராங்க. ஸோ அந்த மேட்ச் போகுது. ஸோ ஃபின் பேலர் வந்து ஜெயிக்கிற நிலமையில வராங்க. எப்பவும் போல் நடக்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணி அந்த ராக்ஸான் பெரஸ் வந்து ஃபின் பேலரை வந்து அந்த ரிங் பெல் ஹேமரை வச்சு அடிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மெக்டனா வந்து அவரை ஹெட்பட் அடித்து பின் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஜேடி மெக்டனா வந்து ஜெயிச்சிட்றாரு. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் காமிக்கிறாங்க, செத்ராலின்ஸ் வந்து அப்படியே வயத்தை பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் வந்து பேசிட்டு ஒரு பேக் ஸ்டேஜில் இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் வந்து சொல்லியிருக்கேன் பிரான் பிரேக்கர்கிட்ட, எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிட்டேன்னா அதை முடிச்சிரு, பாதியில் விடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவன் அடித்தான், ஓகே, ஆனால் நான் என்ன சாவலை, உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயரி ப்ரோமோ வந்து ஒன்று கட் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் வந்து த விஷன் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ விஷன் வந்து நின்றுட்டு இவர் வந்து பிரான் பிரேக்கர் வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வராரு. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, என்ன ரொம்ப இது பண்ணாதீங்க, இப்போ தான் லெஸ்னர் இதானார், ரிட்டையர் ஆனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. லோகன் பால் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஜோ ஹென்ரி வந்து ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுறான், அவனை வந்து நாங்கள் அடித்து குமரணும்
அவனை நான் வந்து அவன் புட் அன் எண்ட் டு ஹிம், அவனை வந்து நான் முடிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் சொல்கிறார் லோகன் பால். அதுக்கு வந்து பார்லிமெண்ட் சொல்கிறாரு, நீ வந்து அப்படியெல்லாம் பண்ணினா நீயும் போயிடுவ, ஜெயிலுக்கு போயிடுவ, அதனால நான் வந்து உன்னை இப்போதைக்கு தடுக்கிறேன், இப்போதைக்கு வந்து ஆஸ்டின் தியரி வந்து ஜோ ஹென்ரியை ஃபேஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆஸ்டின் தியரி வந்து சொல்கிறாரு லோகன் பால் கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த செக்மெண்ட் முடியுது அப்படியே. அது முடித்தோடனே நம்ம பென்டாவோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ பென்டா வராரு, அப்படியே பின்னாடி ஜவான் எவன்ஸ் வராரு. ஸோ பென்டா அண்ட் ஜவான் எவன்ஸ் வெர்சஸ் ஈத்தன் பேஜ் அண்ட் ரூசவ் மேட்ச் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக மேட்ச் போகுது, ஓரளவுக்கு நல்லா போகுது, நல்லா இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் வந்து ஜெயிச்சிட்றாரு, பென்டாவை பின் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ அந்த மேட்ச்சு ஈத்தன் பேஜ் தான் அடுத்த சேலஞ்சர் நினைக்கிறேன் பென்டாவுக்கு. ஸோ அப்படியே அந்த மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மொட்டை மாமா ஆடம் பியர்ஸ் நின்றுருக்காரு, ரிங்கில் நின்றுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வெல்கம் த நியூ ரெஸ்லர், ஒரு வருஷமும் இந்த மாதிரி NXT காலப்ஸ் நடக்கும். ஸோ அது மாதிரி இந்த வருஷமும் ஒரு காலப்ஸ் நடக்குது. நம்ம ராவோட புது சூப்பர் ஸ்டார் சோல் ரூகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா சோல் ரூகா என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ சோல் ரூகா என்ட்ரி ஆகிட்டு அவங்களோட NXTயில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு வீடியோ பேக்கேஜ் மாதிரி போட்டு காமிச்சாங்க. ஸோ சோல் ரூகா சொல்கிறாங்க, என்னால் இதை நம்பவே முடியல, நான் வந்து இப்போ சைன் பண்ண போகிறேன் ரா கான்ட்ராக்டன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் மியூசிக் அடிக்குது, பெக்கி லிஞ்ச் வராங்க. ஸோ பெக்கி லிஞ்ச் வந்துட்டு எப்போவும் அவங்க பண்ணுற மாதிரி அலும்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆடம் பியர்ஸை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நான் தான் கிரேட்டஸ்ட் ரெஸ்லரு, நான் தான் அது, நான் தான் இது, அந்த ரிப்போர்ட்டு சொல்லிச்சு, இந்த ரிப்போர்ட் சொல்லிச்சுன்னு அப்படின்னு வாய் விட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா சோல் ரூகா கடுப்பாய், நீ முடிச்சிட்டியா இல்லை இன்னும் பேசிகிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு என் மூமெண்ட் இது, எல்லாமே உன்னை பற்றி கிடையாது, எப்போவுமே வந்து நீதான்ட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சோல் ரூகா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பெக்கி லிஞ்ச் சொல்கிறாங்க, அப்படியா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எல்லாமே நான் தான் இங்கே, இதை நீ வந்து இப்போ தான் உன்னோட ஃபஸ்ட்டு டே, நீ போக போக புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி பெக்கி லிஞ்ச் சொல்கிறதுக்கு சோல் ரூகா சொல்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன், நீ என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்க, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் இந்த மூமெண்ட் வந்து உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோல் ரூகா சொல்கிறாங்க. சோல் ரூகா சொல்ல பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் கடுப்பாகி பழக்குன்னு அப்பிடுறாங்க. ஸோ சோல் ரூகா சொல்கிறாங்க, நீ வந்து சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நீ வந்து ஒரு பிச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோல் ரூகா சொல்லிவிட்டு இதுவும் ப்ளீச்சர் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க அப்படி இப்படிங்கிற கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா அரைஞ்சிட்றாங்க. அரைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சோல் ரூகா வந்து அப்படியே பார்க்குறாங்க. அவங்க ஆடம் பியர்ஸ் கிட்ட திருப்பியும் வந்து போய் அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினிஷர் சோல் ரூகாவோட ஃபினிஷர் சோல் ஸ்நாச்சரை போட்டு பெக்கி லிஞ்சை படுக்க வச்சிடுறாங்க. ஸோ படுக்க வச்சுட்டு அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி என்ட்ரு ஆகிறாரு. ஐ பிலீவ் இன் ஜோ ஹென்ரி அப்படிங்கிற மாதிரி அவர் மியூசிக் நல்லா இருக்குது கைஸ். ஸோ அது என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா அவரை வந்து திருப்பியும் பாட்டு பாடுறாரு. பால் we want to fire லோகன் பால் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தார். லோகன் பாலை வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ண பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி வராரு. லோகன் பால் கடுப்பாகி திருப்பியும் கத்துறாரு. ஆஸ்டின் தியரி சொல்கிறாரு, தலை நான் பார்த்துக்கிறேன் தலை அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே மேட்ச் போகுது கைஸ். பார்த்தீங்கன்னா நடுவில் லோகன் பால் வந்து அடிச்சிட்றாரு. ஜோ ஹென்ரி அடி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வராங்க திருப்பியும் காப்பாற்றுறதுக்கு. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து ரெண்டு பேரையும் குமிறி தள்ளிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்துடுறாரு. பிரான் பிரேக்கர் வந்து எல்லாரையுமே அடித்து தள்ளிட்டு இருக்க திடீர்னு சத்ராலின்ஸ் வந்துடுறாரு. சத்ராலின்ஸ் வந்து பிரான் பிரேக்கரை அடித்தார். வந்து அப்படியே ஸ்டாம்பு போட நின்றுட்டுருக்காரு. பார்த்தா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்லேருந்து நம்ம ஃபோர்டு வந்து அப்படியே வெளியில் ஜம்ப் பண்ண அது வந்து கொஞ்ச நேரம் சத்ராலின்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. பார்த்தா திருப்பியும் நம்ம பிரான் பிரேக்கர் வந்து சத்ராலின்ஸை ஸ்பியர் போட்டுடுறாரு. ஸ்பியர் போட்டு அவர் அப்படியே டாலாக நிற்கிறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் வந்து முடியுது. பார்த்தா அடுத்தது வந்து நம்ம ஓபா ஃபெமி அவரோட என்ட்ரன்ஸு. க்ரௌடெல்லாம் ஓபா ஓபா
பா ஹூ அப்படிங்கிற மாதிரி வைபு செம்ம வைபு பண்ணிருந்தாங்க. பார்த்தா ஓபாஃபெமி மியூசிக் அடிக்குது. ஓபாஃபெமி என்ட்ராறாரு. என்ட்ராயிட்டு அவர் ஓப்பன் சேலஞ்சு வந்து சொல்லியிருந்தாரு, எல்லா வாரமும் நான் ஓப்பன் சேலஞ்சு விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த ஆல்ஃபா அகாடமி மியூசிக் அடிக்குது. பார்த்தா அக்கிரா டொசாவாவும் நம்ம ஓட்டிஸும் நடந்து வராங்க. ஸோ அக்கிரா டொசாவா தான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி அவர் அப்படியே பாவலா காமிச்சிட்டு வந்துட்டு உள்ள ரிங்கில் வந்து நிற்கிறாரு. பார்த்தா அப்படியே இல்லை நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் போய் ஓட்டிஸ் வராரு. ஸோ ஓட்டிஸ் வர்சஸ் ஓபாஃபெமி நடக்குது. ஓபாஃபெமி காட்டாங்கைஸ் என்ன அட்டி தெரியுமா, அப்படியே பறந்து அடித்தார். அடி மொத்துன்னு மொத்தினார். மொத்திட்டு கடைசியில் அவர் ஃபினிஷரை அப்படியே டபால்னு மேலேருந்து போட்டு அப்படியே பின் போட்டு ஜெயிச்சிட்றாரு ஓபாஃபெமி. ஸோ ஓபாஃபெமி வந்து அப்படியே அவரோட மொமெண்டம் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ அடுத்து யார் வரப்போகிறான்னு தெரியல, அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து செத்ராலின்ஸ் அங்கே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் ஜோ ஹென்ரியும் பேசிகிட்டு இருக்காங்க. செத்ராலின்ஸும் வராரு. செத்ராலின்ஸ் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒன்றா காப்பாற்ற வரல, எனக்கும் விஷன் கிட்ட பிரச்சனை இருக்குது, உங்களுக்கும் விஷன் கிட்ட பிரச்சனை இருக்குது, அதனால 2 பேரும் வந்து அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஃபோர்டு சொல்கிறாரு, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து செத்ராலின் சொல்கிறாரு, சரி நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், 2 பேரும் இதுக்கு மேலே நடுவில் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா செத்ராலின்ஸ் வந்து நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருந்தாரு. விஷனில் இருக்கும்போது எல்லாரையுமே அடித்து தள்ளுனால யாருமே செத்ராலின்ஸை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஊசோஸ் வராங்க. ஸோ ஊசோஸ்ட்டை வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன பிளட் லைனில் இப்படி வந்து ஜேக்கப் ஃபாட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறேங்க கேட்டதுக்கு ஊசோஸ் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ரோமன் ரெயின்ஸும் ஜேக்கப் ஃபாட்டுவும் த ஓடிசி அந்த சமோவன் வேர்வுல்ஃபுக்கும் மேட்ச் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஊசோ சொல்லிட்டு, நீ கேர்ஃபுல்லாக இரு, நீ வந்து ஓடிசி கூட ஃபைட் பண்ண போகிற, அதுவும் சாம்பியன்ஷிப்புக்கு வேண்டி ஃபைட் பண்ண போகிற, ஓடிசிக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து பி ரெடி அப்படிங்கிற மாதிரி ஈட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க ஊசோஸு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா லாஸ் அமெரிக்கானோஸ் வந்து சும்மா ஒரு காமெடி மேட்ச் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. லாஸ் அமெரிக்கானோஸ் ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ வர்சஸ் ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ அந்த மேட்ச் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் லாஸ் அமெரிக்கானோஸும் ஒரிஜினல் இவங்க ஜெயிச்சிட்றாங்க. ஸோ ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அந்த மேட்ச் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா மெயின் எவெண்ட் நடக்குது கைஸ். ஸோ த ட்ரைபல் சீஃப் த ஓடிசி ரோமன் ரெயின்ஸோட மாஸ் என்ட்ரன்ஸு, செம்ம என்ட்ரன்ஸ். அவர் மியூசிக்கே வந்து ஒரு மரண மாசான மியூசிக்கு. ஸோ என்ட்ரி ஆகிறாரு, அப்படியே கெத்தாக டைட்டில் காமிச்சிட்டு அப்படியே என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அப்புறம் நம்ம மொட்டை மாமா ஆடம் பியர்ஸ் வந்து ஜேக்கப் ஃபாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேக்கப் ஃபாட்டு என்ட்ராகிறாங்க. ஸோ எடுத்தோடனே வந்து மைக் எடுத்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இதெல்லாம் இப்படி நடக்காது, இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது, இப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஓமஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அக்னாலேஜ் மீ அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டைல்லே சொல்கிறாங்க. ஸோ சொன்னோடனே பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் ஓடிசி 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 அப்படிங்கிற மாதிரி சேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஓடிசி பார்த்துட்டு மைக்கை எடுத்துட்டு, கேட்டையா ஜேக்கப் ஃபாட்டு, எப்படி பார்த்தியா க்ரௌடு என்ன பண்ணுறாங்க பார்த்தியா ஓடிசிக்கு வேண்டி, அது வந்து அவங்களோட லவ் மட்டும் கிடையாது, அவங்க வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட் ஓடிசி மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ என்ன 12 வருஷமாக வெளியில் கஷ்டப்பட்டு இருந்தேன், நான் 12 வருஷமாக WWE ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் தான் இங்கே எல்லாமே, இந்த ரிங்கு என்னோடது, எல்லாமே என்னோடது அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாங்க. நான் வந்து எதை வேணாலும் தாங்கிப்பேன், ஆனால் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாட்டி எனக்கு அது அறவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அப்படியே ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து
அந்த டேங் அண்ட் டெத் கிரிப் வந்து என் மேலே யூஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. இது என்ன நீ என்ன 3 மணி ஏதோ பாரில் தனியாக சிக்கிட்டியா, எவனா ஒருத்தனை அடித்து போடுறதுக்கு வேண்டி அந்த டேங் அண்ட் டெத் கிரிப்பை யூஸ் பண்ணுற, நான் வந்து ஃபேமிலி, நீ வந்து ஃபேமிலியை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்ட, என் மேலேயே அந்த மூவை யூஸ் பண்ணி என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. நான் தான் உன்னோட ட்ரைபல் சீஃப், நீ என்ன அப்படியெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல திருப்பியும் கடுப்பாகி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ரோமன் ரெயின்ஸை. ஜேக்கப் ஃபாட்டு அடின்னு அடிக்கிறாரு. கடைசியில் அந்த திருப்பியும் டேங் அண்ட் டெத் கிரிப்பை பிடிச்சிடுறாரு. பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் ரிவர்சல் பண்ணி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து திருப்பி பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா திருப்பியும் வந்து அந்த டேங் அண்ட் டெத் கிரிப்பை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அப்படியே லாக் பண்ணிடுறாரு ரோமன் ரெயின்ஸை. ஆடம் பியர்ஸ் மொட்டை மாமா எவ்வளவோ ட்ரை பண்ணார், 2 பேரையும் விளக்கி விட முடியல. பார்த்தா கடைசியில் தூக்கி திருப்பியும் டேபிள் மேலே போட்டுடுறாரு ட்ரைபல் சீஃபை. ஜேக்கப் ஃபாட்டு திருப்பியும் டாலாக நிற்கிறாரு. அப்படியே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அப்படியே ஷோ வந்து முடியுது கைஸ், அங்கேயே முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு திருப்பியும் டாலாக நின்றுருக்காரு. நீ என்ன வேணா டாலாக நின்றுக்கோ, ஜெயிக்கிறது நான் தான்லே அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாரு. ஸோ பேக்லாஷில் ஸோ அப்படியே அந்த மேட்ச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பேக்லாஷில். ஸோ இது வந்து கோ ஹோம் ஷோங்கிறனால பேக்லாஷுக்கு முன்னாடி கடைசி ராங்கிறனால எல்லாமே ஓரளவுக்கு இது ஆகிருக்கு. எல்லா ஃபியூட்ஸும் எல்லா மேட்சஸும் ஓரளவுக்கு பில்ட் ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம், சாட்டர்டே வந்து பேக்லாஷ் இருக்குது கைஸ். ஸோ அதுதான் கைஸ் இந்த ஷோவில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.